இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா? அதில் வந்து மொத்தமாக 9 பேர் நின்னாங்க. ஒவ்வொருத்தராக அவங்க வந்து முடியலன்னு சொல்லிட்டு இறங்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக நின்னது வந்து அரோராவும் சுபிக்ஷாவும் தான். இவங்க 2 பேருக்கு துணையாக பக்கத்தில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமும் சபரியும் மட்டும்தான். மீதி பேர் எல்லாருமே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்ன இருந்த சீசன்லாம் கூட இந்த டாஸ்க் நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மீதி வீட்டில் இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே அதே வெளியே உக்காண்டு அவங்களுக்கு வந்து பேச்சு துணையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் ஒவ்வொருத்தர் மனசில் தான் மூட்டை மூட்டையாக வன்மம் கட்டி வச்சிருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் பண்ணுங்க, பண்ண கட்டி போங்க, நாங்கள் போய் நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா போர்வை போய்த்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரோரா ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அரோரோட தான் நல்லா விளையாடின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அவங்க அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விளையாடினாங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தார். செகண்ட் டாஸ்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரூல் கொண்டு வந்தார் பிக் பாஸ். ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலை அவரே மறந்துட்டார் போல இருக்கு. ஏன்னா கானா வினோத் 3 பால் எடுத்து 1 பால் போட்டது மட்டும் பிக் பாஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் கடைசியாக முடியும் போது சாண்ட்ராவும் அதே தப்பு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து பிக் பாஸ்க்கு தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமோட பாக்ஸில் கருப்பு கலர் பாலை போட்டுட்டு கோல்டன் கலர் பாலை எடுத்து அவங்க வரும்பொழுது கரெக்டாக அவங்க பாக்ஸ்க்குள்ளே அந்த கோல்டன் கலர் பால் போட்ட அடுத்த செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் அடிக்குது. ஏன் அதுக்கு முன்னையே அடிச்சிருக்கலாம், இல்லை விக்ரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் கரெக்டாக சாண்ட்ரா அதில் போடணும், சாண்ட்ரா அதில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டாஸ்க் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த டாஸ்க் வந்து பகலில் நடந்ததுனால லைவ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1 hour ஷோவில் நான் பார்த்தவங்களுக்கு அது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. லைவில் பார்த்தவங்களுக்கு பிக் பாஸ் சாண்ட்ராவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே அந்த டாஸ்க்கை வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்கில் சுபிக்ஷா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் டாஸ்கில் சாண்ட்ரா ஃபஸ்ட்டு, இப்போ தேர்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் கேம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் ஃபஸ்ட்டு வந்தா போல். இப்போது இந்த 3 டாஸ்க்லையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். ஆனால் இதில் தலைவலி பிடிச்ச விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க்கை விட இந்த செகண்ட் டாஸ்கில் இந்த கமருதீனும் பார்வதியும் அடிச்சுக்கிட்டாங்க பாருங்கள். வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்தது. இவங்க 2 பேர் கொஞ்சம் கொலாவும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணது என்ன, இப்போ இவங்க 2 பேரும் விலகி வந்துட்டாங்க அப்படின்னதுக்கப்புறமா கமருதீன் பார்வதி மேலே பண்ணுறதாகட்டும், பார்வதி கமருதீனை பண்ணுறதாகட்டும் ரொம்ப எரிச்சல் மூட்டுற மாதிரி தான் இருந்தது. அந்த டாஸ்கில் இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற பேர்லாம் விளையாடும் போது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இவங்க 2 பேரும் உள்ளே இருந்து அந்த விளையாட்டை விளையாடும் போது பார்க்க நல்லாவே இல்லை. உங்களை எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.